அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்டு வந்திருக்கும் அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களை நான் வரவேற்றுக் கொள்ள ஆசிக்கிறேன். இந்த காலாண்டு நாம் அறிந்திருக்கிறோம். 2026 ஆண்டில் 2வது காலாண்டில் தேவனோடு உள்ள உறவில் வளருதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. க்ரோயிங் இன் ரிலேஷன்ஷிப் வித் காட் என்று சொல்லி நாம் ஆங்கிலத்திலே சொல்லலாம். இந்த வார பாடத்தில் நமக்கு இந்த 6வது பாடத்தில் ஜெப வீரர்கள் என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஜெப வீரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. அதில் மனப்பாட வசனமாக நமக்கு கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவி எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் என்று சங்கீதம் 116 முதல் வசனம் 2ஆம் வசனத்தில் தாவீது ராஜா எழுதுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டதுனாலே இல்லையா. அப்போ ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், ஒரு நண்பரிடத்துல நாம் பேசுவது போல, நண்பர்களிடத்துல நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு கேப் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எப்பாவது ஒரு முறை என்ன பண்ணுவோம், பேசக்கூடியவர்களாக இருப்போம். இல்லை பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம பேசுகிறவர்களாக இருப்போம். சில வேளைகளிலே தொடர்ந்து நாம் என்ன செய்வோம் என்றால், நம்முடைய நண்பர்களோடு பேசக்கூடியவர்களாக இருப்போம். அப்போது இந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று இந்த பாடத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒரு சிநேகிதனோடு நாம் பேசத்தக்கதாக எப்படி பேசுகிறது எப்படி இருக்குமோ அதே போல் ஜெபமானது என்ன செய்கிறது, ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக மிக அவசியம் உள்ளதாக, இடைவிடாமல் எப்பொழுதும் தேவனோடு உள்ள உறவில் நம்மை நிலைத்திருக்க செய்வது எது என்றால் அது ஜெபம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. வேத வாசிப்பை குறித்து, வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்பதை குறித்து கடந்த 2 வாரங்கள் நாம் ஆராய்ச்சி செய்கிறோம். இந்த வாரத்திலே ஜெபம் தேவனுக்குள் வளருதலில், ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருதலில் எப்படி இந்த ஜெபமானது முக்கிய பங்காற்றுகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நமக்கு பாடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அப்போது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த வார பாடத்தில் விசேஷமாக 3 பேரை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 3 தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அவர்கள் ஜெபித்தார்கள், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் ஜெபங்கள் எப்படி கேட்கப்பட்டது, அவர்கள் ஜெபங்களிலே அவர்கள் எப்படி தாழ்மை உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் கேட்டு தங்களுடைய இதயத்தின் வாஞ்சைகளை நிறைவு செய்தார்கள் என்பதை குறித்து இந்த 3 தேவ மனிதர்கள். முதலாவது தானியேலை பற்றி பாடம் இருக்கிறது. அதை தொடர்ந்து நமக்கு ஏனோக்கை பற்றி, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஏனோக்கை குறித்த பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 3ஆவதாக மோசே, ஒரு தேவ பக்தி உள்ள தலைவன் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நமக்கு இந்த 3 பேரை பற்றிய சத்தியங்கள், அவர்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர்கள் ஜெபித்து தேவனிடத்தில் தங்கள் தேவைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், இல்லைன்னா தங்கள் தேசத்தின் நன்மைக்காக அவர்கள் எப்படி பாடுபட்டார்கள் என்பதை குறித்து நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் உண்மையுள்ள தானியேல் என்ற ஒரு உபத்தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது தானியேல், அவருடைய ஜெபம் எப்படி கேட்கப்பட்டது, அவர் எப்படி ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார்னு பார்க்கும்போது 3 முறை ஒவ்வொரு நாள் என்ன செய்தார், அவர் ஜெபித்தார் இல்லையா. எருசலேமை நோக்கி கரங்களை வானத்திற்கு நேராக அவர் ஏறெடுத்து என்ன செய்தார், இந்த தானியேல் ஜெபித்ததை நம்மால் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அதில் ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்றால், முதல்லையே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ராஜா புசிக்கக்கூடிய ஆகாரத்தினாலே தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று அவர்கள் நினைத்தவர்களாக அவங்க முதல்லையே என்ன செய்கிறாங்க, தங்களுடைய தூய்மையை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக சரீரத்தை அவர்கள் அழித்து கொள்ளாதபடிக்கு மிக எச்சரிக்கை உள்ளவர்களாக ராஜா சாப்பிடுகிற ராஜ போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று எண்ணி என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் முதல் அதிகாரத்தில் தானியேலிலே வாசிக்கிறோம் இல்லையா. அப்போது ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, தானியேலுக்கு ஞானத்தையும் அறிவையும் தரிசனங்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு மதிநுட்பத்தையும் கர்த்தர் என்ன செய்தார், தானியேலுக்கு கட்டளையிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படிதான் தானியேலுடைய ஜெபத்தை முதலாக நாம் எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு
ஒரு சொப்பனத்தை அந்த ராஜா காண்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சொப்பனத்திலே ஒரு சிலையை அவர் பார்க்கிறார். உண்மையிலேயே அவர் மறந்துட்டாரா என்னன்னு நமக்கு தெரியல. இல்லை அவங்கள சோதிப்பதற்காக அந்த எருசலேம் அந்த பாபிலோனிய ஞானிகளை சோதிப்பதற்காக அவர் மறந்தது போல நடித்தாரோ, இல்லை உண்மையிலேயே அவர் மறந்துட்டு தான் நான் என்ன கனவு கண்டன்றதையே எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாரு அவர். அப்படிதானே? கனவு சொல்ல பதில் சொல்கிறோம் அப்படின்றாங்க அவங்க. இல்லை இல்லை, நீ கனவே நான் பார்த்ததே என்னன்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா ஒரு காலம் அதுக்கு முன்னால் அவர் கனவு கண்டு சொல்லி அவங்க ஏதாவது தப்பாக அர்த்தம் கொடுத்து சொல்லி நிறைய சிக்கல்ல இருந்து அவர் தப்பிச்சு வந்திருப்பார் யுத்தங்களில். அப்படி நடந்திருந்திருக்கலாம் ஒரு கால். அதனால அவருக்கு என்னன்னா அவங்க மேலே நம்பிக்கையற்றவராக நான் பார்த்த கனவே என்ன நீ முதலாவது சொல்லுன்றாரு. அவங்களால சொல்ல முடியல. ஞானிகளை எல்லாம் பிடிக்கிறார்கள் இல்லையா? எருசலேம் அது பாபிலோனில் உள்ள ஞானிகள், உலகம் அந்த அவர்கள் அரசாண்ட இடங்களில் உள்ள ஞானிகள் எல்லாம் பிடிக்கிறாங்க. அப்போ தானியேலும் பிடிக்கப்படுகிறார். என்னன்னு விசாரிக்கிறார் தானியேல். ராஜா ஒரு சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் விடுவிக்க வேண்டும். ஞானிகளால் கூடாமல் போயிட்டு வாங்க நான் உங்களையும் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்துல ராஜாவின் இடத்துல எனக்காக கொஞ்சம் டைம் கேளுங்க அப்படின்றாரு. அவர் கேட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தானியேலும் அவன் நண்பர்களும் அந்த இரவில் அருமையான ஆண்டோட பிள்ளையில அந்த அந்த பாபிலோனிய சீமையில் இருந்த ஞானிகளை எல்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா டைம் கேட்டு அந்த இரவு அவர்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள் தேவனிடத்தில். ஏற்கனவே தானியேல் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்வதற்கு அவர் என்ன பண்ணார், அந்த வரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆக்சுவலாக அதே வரம் தான் இன்றைக்கு செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்கு. சரியானபடி தீர்க்க தரிசனங்களுக்கான விளக்கத்தை கொடுக்க, அது தானியேல் புத்தகமாக இருக்கட்டும், வெளிப்படுத்தல் புத்தகமாக இருக்கட்டும், மற்ற வேதத்தின் மற்ற புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன பகுதிகளாக இருக்கட்டும், அவைகளின் அர்த்தத்தை விடுவிப்பதற்கு வேதத்திலிருந்தே அவர்களுக்கான அர்த்தத்தை எடுத்து சொல்வதற்கு ஒரு விசேஷித்த ஆவி இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு தானியேல் அந்த பாபிலோனிய சீமையிலே அவரையும் அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. அவர் ஞானியாக இருந்தபடினால் முதல் அதிகாரத்தில் சோதித்த பொழுது 10 மடங்கு சமர்த்தராக அவரில் பார்க்குறாரு இல்லையா? அப்போது தானியேல் அரெஸ்ட் டைம் கேட்குறாரு. அந்த இரவு அவங்க ஜெபிக்கிறாங்க. தானியேலும் அவர் நண்பர்களும் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை தேவன் ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தானியேலுக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ முதல்ல தானியேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவரே தன்னை தாழ்த்துகிறார் தேவனுக்கு முன்பாக, நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று தேவனுடைய நாமத்தை அவர் என்ன செய்கிறார், மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அவருக்காக எவ்வளோ எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க அவருக்கு இல்லையா? 6ஆம் அதிகாரத்திலாம் அவர் சிங்க கெபியில் போடப்படுறாரு. விசுவாசத்திலே நிலை நின்ற ஒரு மனிதன் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தேவனை தேடி அவரது சித்தத்தை செய்வதற்கு, அவருடைய சித்தத்தை உலகத்திற்கு அறிவிப்பதற்காக உண்மை உத்தமத்தோடு இருந்த ஒரு மனிதனை நாம் தானியேலிலே பார்க்கத்தக்கதாக இல்லையா? அப்போது இந்த தானியேலுக்கு என்ன பண்ணப்படுது, அந்த 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 ராஜா கண்ட சொப்பனத்திற்கான அர்த்தம் வெளிப்படுத்தப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா? திங்கட்கிழமை பாடத்தில் ஜெபிக்கும் போது உடல் பாவனை என்ற ஒரு உபத்தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஜெபிச்சாங்க ஆண்டோடைய பிள்ளைங்க வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது முழங்கால் படியிட்டு என்ன செய்கிறாங்க, வானத்துக்கு நேராக தங்கள் கரங்களை ஏறெடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. தானியேலும் என்ன செய்தார் அப்படின்னா அவர் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனும் அப்படியே சொல்லுகிறார். சங்கீதங்கள் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அவரும் என்ன செஞ்சார், பணிந்து குனிந்து முழங்காட்படியிட கடவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். முழங்காட்படியிடுதல் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கான ஒரு அடையாளமாக இருப்பது. ஜெபத்தில் அது ஒரு அடையாளம். நம்மை தேவனிடத்தில் தாழ்த்தி இருக்கிறோம். ஆண்டவரே எங்களால் முடியல, நீ தான் எங்களுக்கு இந்த காரியத்தை செய்து கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மைப்படுத்துகிறோம் என்பதற்கு அடையாளமாக அந்த முழங்காட்படியுதல் அமைந்திருக்கிறது இல்லையா? அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, திங்கட்கிழமை பாடத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவரும் என்ன செய்கிறார், காலையிலே அவர் எழுந்து அந்த அதிகாலையிலே எழுந்து அவர் என்ன செய்கிறார், ஜெபிப்பதற்காக அவர் புறப்பட்டு செல்வதை நம்மால் வேதத்தில் வாசிக்க முடிகிறது.
தானியேல் இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த ஜெபம் இல்லையா, அன்றைக்கி ராத்திரியே அவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படுது. அப்புறம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் போய் ராஜா கிட்ட அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, விடுவிக்கிறவராக இருப்பதை நாம் பார்க்க முடியுது. அப்படின்னா ஜெபம் தேவனிடத்திலே கேட்கக்கூடிய அந்த காரியம் இல்லையா, நமக்கு மிஞ்சி போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், உபவாசம் செய்கிறோம். ஆண்டவர் காரியங்களை மாற்றுகிறவராக இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா. ஓரளவு தான் நம்மளால் எதிர்த்து நிற்க முடியும் சத்துருனுடைய செய்கைகளுக்கு. நம்மளால் முடியலன்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். அப்படி அதுவும் முடியல அப்படின்னா உபவாசிக்கிறோம். அந்த காரியத்தை ஆண்டவரே அந்த காரியத்தை நீ சரி செய்து கொடும் என்று சொல்லி. அதே போல் தான் தானியேலுக்கும் முதல்ல விளங்கலை. ஒரு கால் சொப்பனத்தை சொல்லியிருந்தா அவரே கூட சொல்லிட்டு இருந்திருப்பார் அதுக்கான அர்த்தத்தை. சொப்பனத்தையே சொல்லுன்னு கேட்குறார் ராஜா. நான் என்ன பார்த்தனே நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணும் அதையும் இல்லையா. நான் என்ன நினைக்கிறேன்னா, மற்ற ஞானிகள் இவர் அதுக்கு முன்னால் ஏதாவது கண்டு சொல்லியிருந்துருக்கலாம், தப்பாக அவங்க அர்த்தம் சொல்லியிருந்துருக்கலாம். ஒரு வேளை அது கூட காரணமாக இருந்திருக்கும். நீ அங்கே போய் ஜெயிச்சுட்டு வருவேன்னு சொல்லலாம், இவர் உயிர் பழைச்சி பெரிய காரியம் மாதிரி ஆயிருந்திருக்கலாம் யுத்தத்தில் சில இடங்கள். அதுக்கு முன்னால் நான் சொல்கிறது இந்த 2வது நமக்கு தெரியாது, நிறையா இடங்களில் மிலிட்டரிக்கல் எக்ஸ்பெடிஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஒரு சில இடத்துலேருந்து உயிர் தப்புனதே பெருசுன்னு அவர் வந்திருக்கலாம். திரும்பி நம்ம ஒன்று சொன்னால் கண்டுட்டு தப்பாக இவனுக்கு அர்த்தம் சொல்கிறானுங்க அப்படின்னு அதனால கூட அவர் என்ன பண்ணியிருப்பார், நீ நான் பார்த்தது என்னன்னு நீ முதல்ல சொல்லு அப்படின்னு இருப்பார். தேவன் தானியேலுக்கு அவர் என்ன கண்டார் என்பதையும் அதன் அர்த்தத்தையும் விடுவிக்கத்தக்கதாக அந்த ஜெஸ்டர் ரொம்ப முக்கியம் ஜெபத்தில். நான் எவ்வளோ என்னை தாழ்மைப்படுத்துகிறேன் இல்லையா, தேவனுக்கு முன்பாக நான் எப்படி என்னை தாழ்மைப்படுத்தி ஒரு கேட்கிறவனாக இருக்கிறேன் தேவனிடத்தில் என்பதற்கு மிக மிக முக்கியமான காரியம் நம்மை தாழ்மைப்படுத்தலன்னு நாம் பார்க்கிறோம். செவ்வாய்க்கிழமை பாடத்தில் ஏனோக்கு தேவனோடு நடந்தார், ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டது இல்லையா. ஏனோக்கு தேவனோடு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுது அவன் காணப்படாமல் போனான் என்று சொல்லப்பட்டிருப்பது. நான் 300 வருஷம்தான். எல்லாரும் 930 வருஷம் 970 வருஷம்லாம் வாழ்ந்தாங்க. ஆனால் இவர் 300 வயசு இருக்கும்போதே தேவன் அவர் என்ன செய்தார், எடுத்து கொண்டார் இல்லையா. ஏன்னா அவர் அதுக்கு மேலே பூமியில் இருக்க வேணான்னு ஆண்டவர் நினச்சார் போல. பூமியில் இருந்துன்னு அவரை சுற்றி இருக்க காரியங்கள்லாம் சரியில்லை, ரொம்ப ஒரு பாடுபடுறவராக இருக்கிறாரு. இவர் சொன்னதே அவர் ஒரு ஃபுல் பிளெட்ஜ்டு ப்ராஃபட் அவர் இல்லையா, ஒரு முழு நேர தீர்க்கதரிசி. ஏன்னா அவரை பற்றி யூதா சொல்கிறாரு, கர்த்தர் வருகிறார் என்று அவரை குறித்து முன்னறிவித்தார் அப்படின்னு இந்த ஏனோக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானே, இதோ 1000 தூதர்களோடு பூமியை நியாய்ந்திருக்க கர்த்தர் இயேசுவானுடைய 2ஆம் வருகையை பற்றி ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த ஏனோக்குக்கு தேவன் என்ன செய்தார், கொடுத்ததை நான் பார்க்கிறோம். அதனால் சஞ்சரித்தல் என்றால் வேறு எதுவும் அல்ல, ஊக்கமான தொடர்பு, தேவனோடு கூட தொடர்பு. ஒரு இல்லத்தில் தேவன் தங்கியிருக்க அனுமதிக்க வேண்டுவது போல தன் உள்ளத்தில் இறைவன் தங்கியிருக்க ஆண்டவராக இயேசு தங்கியிருக்கு இல்லையா. அப்போ இயேசுனா அவங்களுக்கு தெரியாது, கர்த்தர்ன்ற பேரில் அவங்க யெகோவா தேவனோடு உள்ள தொடர்பை அவர்கள் அதே இயேசாமி தான். அப்போ இயேசுவானவர் என்ற பெயர் இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப் வித் காட் அவருக்கு ஒரு நல்ல நிலையில் இருந்ததுனால அவரை சுற்றி நடந்த காரியங்கள் எதுவுமே நல்லா இல்லை அப்போ இல்லையா. ஏன்னா பாவம் பெருகுச்சு அப்போ உடனே. இது ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஆண்டவர் பார்க்குறாரு, அவங்க பேசக்கூடிய வார்த்தைங்க, அவங்க செயல்படுற விதம், மற்றவங்க கர்த்தருடைய பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு இரிட்டேஷனாக அது இருந்திருக்கும் அப்படின்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இவர் வேற ஒரு ரூட் எடுக்கிறார், ஆவிக்குரிய பாதையை தேர்ந்தெடுக்கிறார். இப்படிதானே மனிதர்கள் உலகத்தில் பெருகி பாவம் பெருகி இருக்கக்கூடிய அந்த நேரம் இவரால் சமாளிக்க முடியாது, நம்ம எடுத்துக்கிறது தான் நல்லதுன்ற முடிவுக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வருகிறார். ஆனால் வசனம் அவரை பற்றி என்ன சொல்லுறதுனால ஒரு துறவியை போல அவர் வாழ்ந்தாராம். ஒரு துறவி எப்படி வாழ்வாரோ அதே போல தேவனோடு அவர் என்ன செய்தாரா, சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லத்தக்கதாக சங்கீதம் 139 நமக்கு கொடுத்துருக்காங்க செவ்வாய்க்கிழமை பாடத்தில். தேவனோடு சஞ்சரித்தல் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது
ஒவ்வொரு அசைவிலும் தேவன் நம்மோடு கூட இருப்பதை உணர்ந்து அவருக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம் என்று அத்தேனே பட்டணத்தில் பவுல் பிரசங்கித்த பொழுது சொன்னது போல அந்த ஒன் வித் காட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை இல்லையா. அவர் அதுக்கு மேலே பூமியில் இருந்தால் அவரால் சகிக்க முடியாதுன்னு கூட ஆண்டவர் நினைச்சிருப்பார். 139:7 வாசிக்கிறேன். நான் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவனோடு உள்ள அந்த உறவிலே, தொடர்பிலே, ஜபத்தில் ஒரு தரித்திருந்த தேவ மனிதனாக இந்த ஏனோக்கு இருந்திருக்க வேண்டும். அதானே? அப்போ தேவன் அவனை என்ன செய்தார், எடுத்துக்கொண்டார் என்ற தேவனுடைய வசனம் சொல்லத்தக்கதாக. ஜபம்தான், அந்த சஞ்சரித்தல்னா வேறு எதுவும் இல்லை. அந்த தொடர்பு தேவனோடு உள்ள உறவில் வளருதல் தான் இந்த காலாண்டின் தலைப்பே இல்லையா. அதுக்கு எப்படி வசனங்கள் பயன்படுதுன்னு கடந்த 2 வாரம் தியானித்தோம். இந்த வாரத்தில் ஜபம் எவ்வளோ முக்கியமாக இருக்குது தேவனோடு உள்ள உறவிலே வளருதலில். அதான தனிமையிலே இருக்கும்போது வீட்டில் ஜெபிக்கக்கூடிய காரியம். வேதபார பரிசேயர் வீதிகளில் நின்று பெருசாக ஜபம் பண்ணுவாங்களாம். அப்படி இல்லை, ஏசாமி என்ன சொன்னார், உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை நீ பூட்டு இல்லையா. நீ பண்ணுற ஜபத்திற்கு உனக்கு வெளியரங்கமாய் தேவன் என்ன செய்வார், பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அதுதானே ஒரு விசுவாச தொடர்பு, இறைவனோடு உள்ள ஒரு விசுவாச தொடர்பு தான் இங்கே நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஜபமாக அது வெளிப்படுவதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் அதெல்லாம் வாசித்துடலாம நம்ம ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு அவனது ஒன்னஸ் வித் காட், இறைவனோடு ஒன்றித்திருக்கக்கூடிய அது ரொம்ப பயபக்தி உள்ளவராக அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஏனோக்கு இருந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கு ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருடம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். உடனே இப்போதான் ஜன சஞ்சாரமான இடம் இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஜனங்களாகிறாங்க. அந்த காலத்துலலாம் இது ஒரு கால் இது ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் அப்படின்னா இன்றைக்கு சற்றேறக்குறைய ஒரு 4500 வருஷத்துக்கு முன்னாலேயா இருந்திருக்கும். 4500 to 5000 வருஷத்துக்கு முன்னால்னா ஜனங்களே இருந்திருக்காது பூமியில், நிறையா இருந்திருக்காது இல்லையா. ஒரு காலம் அந்த மேதிய பெர்சிய சீமையெல்லாம் இன்றைக்கி ஈராக் இருக்கிற இடத்துல மட்டும் அந்த மெசபத்தோமிய நாகரிகம் வளர்ந்துருந்துருக்கும். அதில் அந்த சுமேரியர்கள் தான் சுமேர் என்று சொல்லப்பட்டிருக்க இடத்துல சுமேரியன் சிவிலைசேஷன் என்று சொல்லுவாங்க. ஒரு காலம் அந்த இடத்துல தான் இந்த ஏனோக்கெல்லாம் இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதுதான் உலகத்தில் தோன்றின முதல் நாகரிகம். அங்கே சந்தோஷமாக இல்லை அவரை சுற்றிலும் நடக்கிற காரியம் இல்லையா, ஆண்டவருக்கே பிடிக்கல. இங்கே தான் இவனுடைய விசுவாசம் கெட்டு போயிடும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவனை பூமியிலேருந்து என்ன செய்தார், எடுத்துக்கொண்டதை சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமல் போனான். அப்படிதானே, வேற ஒன்றும் இல்லை, அது ஜபம். தேவனோடு உள்ள நெருங்கிய உறவிலே ஜபத்தின் மூலமாக அவர் அப்படி இருந்தான்னு சொல்லப்பட்டது. புதன்கிழமை பாடத்தில் மோசே தேவ பக்தி உள்ள தலைவர் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. மோசையை பற்றி நாம் நன்றாக வேதத்தில் அறிந்திருக்கிறோம். இங்கே மோசே என்ன செய்தார் என்றால், அவர் தனது குடும்பத்திற்காகவும் தனது தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடியவராக அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா. நம்மளோட உபவாசித்து கூட ஜெபிக்கலாம். நம் வீட்டிலே வியாதி உள்ளவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய பெற்றோர்களில் யாராவது வியாதி உள்ளவர்கள் இருந்தால், உடன் பிறந்தவர்களில் யாராவது வியாதி உள்ளவர்கள் இருந்தால், பிள்ளைகளில் மனைவிக்கு கணவனுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, வாரத்தில் ஒரு வேளை உபவாசம் இருக்கிறதுனால, உபவாசித்து ஜெபிப்பதனால நமக்கு ஒன்றும் நடக்காது இல்லையா. சரீரத்தில் ஒன்றும் பலவீனமாகாது. சாப்பிடாமல் இருப்பது நல்லது. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்றது அதை விட ரொம்ப நல்லது. என்ன
இன்னொரு வேலையை ஜெபத்திற்கு ஒதுக்கி நம்ம வந்து அதை பிரித்து வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நான் உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன், என் பெற்றோருக்காக ஜெபிப்பேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறேன், என்னுடைய சபைக்காக நான் ஜெபிக்க போகிறேன் இல்லையா. ஒரு வேளை ஒரு நாள் இல்லை, அப்படி இல்லை நீங்கள் வாரத்தில் 2 முறையோ இல்லை 3 முறையோ ஒரு வேளை ஒரு நாள் இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுடைய விருப்பம் அது. ஆனால் அந்த உபவாசித்து ஜெபிக்கும் போது தானியேல் உபவாசித்து தான் ஜெபிச்சார் இல்லையா. அதுதானே அவர் அந்த தீர்க்க தரிசனம் விளங்காமல் போகும்போது 2300 அவர் உபவாசிக்கிறத நம்ம பார்க்குறோம். உபவாசமும் ஜெபமும் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப பலனுள்ளதாக மாறும். போதகர்கள் அநேகமாக வந்து சபைகளை நடத்தக்கூடியவங்க ஓய்வு நாள் காலையில் அநேகமாக சாப்பிடாம போவாங்க. ஏன்னா அந்த நாள் முழுவதும் உள்ள ஆவிக்குரிய பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு காலையில் என்ன செய்வாங்க, உபவாசத்தோடு ஜெபத்தோடு அவங்க தாங்கள் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆவியானவர் அந்த காங்கிரிகேஷனுடைய இருதயத்தில் பேசணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, உபவாசத்தோடு கடந்து செல்வாங்க. மோசே என்ன செய்தார்னு சொன்னால் இந்த இடத்துல அவங்க அக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க மோசே. அப்படிதானே மோசே வந்து ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் செய்திருந்தார் என்று வேத வசனம் சொல்லத்தக்கதாக இல்லையா. எத்தியோப்பியர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும், நீக்ரோடாய்ட்ஸ் இல்லையா. அவங்கெல்லாம் உலகத்திலே 3 இனங்கள் தான். அந்த 3 பேரில் நோவாவுடைய குமாரர்லேருந்து சேம் காம் யாப்பேத்துன்னு பார்க்குறோம்ல. ஆந்த்ரோபாலஜின்ற ஒரு ஸ்டடியில் மனிதவியலில் 3 இனம் தான் இருக்குது உலகத்தில். ஒன்று காக்கசாய்டு, இன்னொன்று மங்கோலாய்டு, இன்னொன்று நீக்ரோடாய்டு. காக்கசாய்டு தான் நம்ம எல்லாரும். நீக்ரோடாய்டு வந்து இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறவங்க, சூடான், எத்தியோப்பியா அங்கெல்லாம் இருக்கிறவங்க தான் நீக்ரோடாய்டு. காக்கசாய்டு வந்து அமெரிக்கன்ஸு, இந்தியன்ஸில் கூட ஒரு பகுதியை நம்ம சொல்லலாம். இன்னொன்று மங்கோலாய்டு, அந்த மிசோராம்லேருந்து அப்படியே மேலே போனால் மேப்பில் எல்லாம் ஒரே மாதிரி முகம், சீனாக்காரங்க மாதிரி முகம். இந்த 3 இனம் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இனம் இல்லையா. இதில் வந்து மோசே வந்து காக்கசாய்டு. அவர் வந்து யூதர்கள் இஸ்ரவேலர்னா ரொம்ப அழகாக இருந்திருப்பார். ஏன்னா குழந்தையே அவர் என்ன சொல்லுன்னா வேதத்தில் யாத்திராகமத்தில் அழகுள்ளது என்று கண்டு அழகுள்ளவன் என்று கண்டு அந்த பார்வனுடைய குமாரத்தை எடுத்து அவனை வளர்க்கிறார் அப்படின்னு பாருங்க. மோசே வந்து அநேகமாக அவங்க வந்து யூரோப்பியர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. மத்திய கிழக்கு ஆசியாவில் இருக்கிறவங்களும் ஏறக்குறைய கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்கும். ஏறக்குறைய ஐரோப்பியர்கள் மாதிரியே அவங்களும் இருப்பாங்க பார்க்க. இது வந்து பிடிக்கல யாருக்கு, நாத்தனாருக்கு வந்து மோசையோடைய அக்கா மிரியாம் வந்து அந்த என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் அதை வாசித்துறேன். அது ஒரு இன பாகுபாடு இல்லையா, ரேஷியல் டிஃப்ரென்ஸு, கேஸ்ட்லாம் கிடையாது. அது ரேஸே மாறி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிதானே. அதனால் அவரை 2ஆம் புஸ்தகத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய தியாகம்னு கூட சொல்லலாம் மோசே செஞ்சது இல்லையா. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி இல்லையா, அவனுக்கு பிடிக்கல. அந்த இது உள்ளேயே அவங்க சேர்த்துக்க மாட்டுறாங்க. அந்த இஸ்ரேல் இனத்துக்குள்ளேயே மோசையுடைய மனைவி என்ன பண்ண மாட்டுறாங்க, அவங்க சேர்க்க மாட்டுறாங்க. அது வந்து ரேஷியல் டிஃப்ரென்ஸ், கேஸ்ட்லாம் கிடையாது. அது இனத்து வேறொரு இதுலேயே இப்போ ரேஸ்லேயே அவர் திருமணம் பண்ணுறாரு அப்படிதானே. அங்கே ஒரு அந்த இதுக்கு தப்பிச்சு ஓடின போது பண்ண திருமணம், அது ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு விரும்பி பண்ணிக்கிட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மோசேயும் ஆரோனும் மிரியாமுக்கு என்ன ஆயிடுது, கையில் குஷ்டரோகம் வந்துடுது. ஆரோன் அழுவுறார் மோசைக்கிட்ட போய். மோசை ஆண்டவர்கிட்ட அழுவுறார், ஆண்டவரே அவள் வந்து இவ்வளோ, ஆண்டவர் வந்து ரொம்ப கேவலமாக திட்டுறாரு மிரியாம் அந்த நேரத்தில் இல்லையா. யாராவது அவள் முகத்தில் துப்பி இருந்தால் எப்படி இருந்திருக்கும். அப்போட மோசை உள்ள ஜெபிக்கிறார், அக்காவாச்சே ரொம்ப என்ன பண்ணுறாரு, அழுது அவர் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஜெபத்தை கேட்டு விடு. அதே போல் வியாழக்கிழமை பாடத்தில் பார்த்தீங்கன்னா தேசத்துக்காகவே என்ன பண்ணுறாரு, அவர் பரிந்து போய் 10 கற்பனையை வாங்க போன போது மேலே கீழே பொன்கண்டு குட்டியை செஞ்சு வச்சு என்ன பண்ணுறாங்க, வணங்குறாங்க. அதாவது இடைப்படுதல் ஜபம், பரிந்து பேசக்கூடிய ஜபம் மோசைக்கிட்ட வந்து அதிகமாக இருந்தது வனாந்திரத்தில்.
தானியேல் இடத்துல இருந்தது. தன் தேசத்துக்காக பரிந்து பேசினார். எங்கள் பிதாக்கள் கல்லறையில் இருக்கிற தேசம் இப்படி இடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவரும் வருத்தப்பட்டார். ஆனால் மோசே வந்து அடிக்கடி பேச வேண்டியிருந்தது. அப்படி சாப்பாட்டுக்கு ஒரு கலகம் பண்ணாங்க, தண்ணி குடிக்கிற தண்ணி கிடைக்கலன்னு அதுக்கு ஒரு கலகம் பண்ணாங்க, அப்படிதானே? எல்லாத்துக்கும் கலகம் பண்ணாங்க. கறி மீன் வேணும் அப்படின்னு அதுக்கு ஒரு கலகம் பண்ணாங்க. அங்கே போய் அந்த 12 இவங்க வந்து உளவாளிகள் சொன்னதை கேட்டு அப்போ ஒரு கலகம் பண்ணுறாங்க. வனாந்திரம் முழுதும் கலகம். மோசே வந்து அடிக்கடி பரிந்து பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதில் பிரதானமாக என்னென்னா, அழிச்சிடுவான்றார் ஆண்டவர் இந்த இடத்துல. யாத்ரா வியாழக்கிழமை பாடத்தில் யாத்ராம புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது 32ஆவது நீ வா, உன்னை நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன், உன்னை வானா நான் வனாந்திரத்தில் அழிச்சிடுறேன், அப்படிதானே? அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு இது ஆண்டவர். இப்படி ஆபிரகாம்னு ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு பெரிய இனத்தை ஆண்டவர் உருவாக்குனாரோ, அதே போல் மோசைகிட்ட இவங்க பண்ணுற இதெல்லாம் அதனால தாங்க முடியலப்பா வனாந்திரத்தில். அப்போ மோசை வந்து புத்தி சொன்னார்னு சொல்ல முடியாது, பரிந்து பேசுகிறார். உலகத்தில் பார்க்குற ஜனங்க என்ன ஆண்டவரை நினைப்பாங்க, அவங்களுடைய தேவன் யாவே யெகோவா தேவன் வழியிலேயே அழிச்சிட்டார், அவங்கள கூட்டுட்டு போக முடியல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அப்படின்னு உண்மை பற்றி ரொம்ப தவறாக நினைப்பாங்களே. அதனால நான் இருக்கிற மாதிரியே இருந்துக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும், நீர் வந்து இந்த ஜனத்தை வந்து அழிக்கக்கூடாது ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நீர் உங்களை அழைத்து கொண்டு போய் நீர் சேர்க்க வேண்டும் என்று அந்த பரிந்து பேசக்கூடிய ஜெபத்தை மோசே என்ன பண்ணாரு, செய்கிறவராக. இன்றைக்கி நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், தானியேலை போல, ஏனோக்கை போல, மோசையை போல நாம் ஜெபிக்கிறவர்களாக தேவனோடு உள்ள உறவில் வளருவதற்காக, நமக்காகவும் நமது திருச்சபைக்காகவும் நமது உறவினர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக உடன்பிறந்தவர்களுக்காக ஒரு நாளில் ஒரு வேளை உபவாசம் தான் ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும், கூட ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம அப்படிதானே, பசி எடுத்து சாப்பிட்டாலே போதும், நம்ம பசி எடுக்கலன்னா கூட வேலைக்கு சாப்பிடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அந்த உபவாசமும் ஜபமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த வேளையில் தேவனோடு உள்ள உறவிலே வளர்கிறவர்களாக கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். பிரார்த்தனை செய்வோம். உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சமூகத்திலே நாங்கள் வந்திருந்த ஆண்டவரே ஒரு சிறு மந்தியாக உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்கதான எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, வேதத்திலே காணப்பட்ட தேவ பிள்ளைகளைப் போல ஆண்டவரே பரிசுத்த ஆவினால் வழி நடத்தப்படக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே நாங்கள் இருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் எங்கள் திருச்சபைக்காகவும் எங்கள் ஸ்தாபனத்துக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஜெபித்து அநேகரை உமது பாதபடியிலே கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக இருக்க, அநேக சோதனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்க தானியேலை போல ஆண்டவரே, மோசேயை போல நாங்கள் அந்த ஒரு ஏனோக்கை போல நாங்கள் அநேக காரியங்களிலிருந்து உலக பிரகாரமான காரியங்களை விடுவித்து கொண்டு நாங்கள் உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ ஜெபத்தினால மோடுள்ள உறவிலே நாங்கள் தரித்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். ஆசீர்வாதத்து தாரும் உடைய தூய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து உலகத்திலே நமக்கு சாட்சிகளாக ஜீவித்து ஜெபத்தின் மூலமாக அநேகருடைய பாதபடி கொண்டு வந்து சேர்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். ஆசீர்வாதத்து தாரும் இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.